ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிகே லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறேன். அது என்ன டிஷ்னால் கோவக்காய் பொரியல் தான். அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு அண்ட் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு 4 வரமிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு அதையும் அது கூட போட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஏன்னா கோவக்காய் நல்லா வேகணும் இல்லையா, நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்துட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கோவக்காய் போட்டு நல்லா கிளறிட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் பண்ணுற மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். தேவையான அளவு உப்பு போட்டு நைஸ் உப்பு போட்டு சால்ட்டு போட்டு, ஏன்னா சீக்கிரமாக வேகும். தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து ரொம்ப பைனாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி அதில் போட்டு நல்லா கிளறிட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுன்னு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கறியிடும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கோவக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானதும் கூட, பட் கோவக்காய் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கோவக்காய் பொரியல், டேஸ்டியான கோவக்காய் பொரியல் ரெடி. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.